சாதாரண ஒரு மனிதன் அவனின் வெற்றியை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அதே வெற்றியை பிரபலங்களோ வல்லுநர்களோ நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்க்கைக்கு அவை பெரிதும் உதவும். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடையிலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இயற்கை மருத்துவர் திரு அசோக்குமார் கண்ணப்பன் அவர்கள். ஒரு இயற்கை இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது என்ன, மருத்துவம் அதை தாண்டி நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்களே சில மாற்றங்கள் பண்ணாலே வியாதிகள் வராது அப்படின்ற ஒரு கருத்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு பல விஷயங்களை இன்னைக்கு நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க ஒரு இயற்கை மருத்துவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் சார். வாழ்த்துக்கள். மருத்துவர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மருத்துவம் பலவிதம், அதுலேயும் இயற்கை மருத்துவம் அப்படின்னு சொல்லும்போது அதுலேயே பல பிரிவுகள் இருக்கிறத பார்க்குறோம். இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்ககிட்ட நாங்கள் முழுக்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மருந்து, அது இயற்கை மருத்துவமாக இருந்தாலும் சரி, அலோபதிக் மருத்துவம் சரி, அது எந்த அளவுக்கு அவசியம், அதையெல்லாம் இல்லாமல் நம்ம உணவையே வந்து மருந்தாக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி வாய்ப்புகள் இருந்தால் அது ஆரம்ப காலகட்ட சின்ன குழந்தைகள்லேருந்து என்ன மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்களை நம்ம இன்னைக்கு மாற்ற வேண்டிய அவசியத்தில் இருக்கும்? இப்படி பல விஷயங்களுக்கு பதில் தேவைப்படுது சார். இது எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து நாங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். முதல்ல ஒரு மருத்துவர் அப்படிங்கிற போது இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது என்ன சார்? இயற்கை மருத்துவம் என்பது என்னன்னா, அது பெரிய ஒரு கம்பசூஸ்திரமே கிடையாது. நம்மிடத்தில் நம்மோடு எப்பொழுதும் இலைப்பாரி கொண்டு இருக்கிற மரம், செடி, காய், கனி, வேர்கள், பட்டை, இவைகள் தான். ஒரு மரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிச்சயமாக கனின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு பூன்னு ஒன்று இருக்கும், பூவுக்கு அடுத்தது காயாக இருக்கும், அது கனியாக மாறுது. இந்த மூன்றிலுமே மனிதன் வாழக்கூடிய அத்தனை தேவைகளும் இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொல்லணும், அற்புதமான ஒரு மரம் வந்து முருங்கை மரம். ஒவ்வொரு தோட்டத்திலையும் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான மரம் முருங்கை மரம். இந்த முருங்கை மரத்தை கிராமங்களிலும், நம்ம தமிழ்நாட்டு எஸ்பெஷலாக நம்ம தமிழ்நாட்டு கிராமங்களிலும், இல்லை நம்ம இருக்கிற சென்னையில் கூட முருங்கை மரம் பார்த்திங்கன்னா சில ஏரியாவில் நல்லா வளர்த்து வச்சுருப்பாங்க. சிறிய வீடாக இருக்கும், ஒரு முருங்கை மரத்தை நட்டு வச்சுருப்பாங்க. அந்த முருங்கை மரத்தை பற்றி நான் அற்புதமாக சொல்லிடுறேன். 2வது உலகப் போரில் நடந்த பொழுது எங்கள் அப்பா சொன்னது, எங்கள் தாத்தாவும் எனக்கு சொல்லியிருக்காரு, அதை நான் கண்டதில்லை. ஆனால் அவங்க சொல்கிறது, இந்த முருங்கைக்கீரையும் அகத்திக்கீரையும் தான் மனிதனை வாழ வைத்து தான். பசி நேரத்தில் உலகப்போர் நடந்து முடிஞ்ச பிறகு தானியம் கிடையாது, அரிசி கிடையாது, கேழ்வரகு கிடையாது, திணை கிடையாது, வரகு கிடையாது, கம்பு எல்லாம் கிடையாது, நிலங்கள் எல்லாம் விளையவில்லை. விளையாத பொழுது அவர்கள் எதை தேடுவார்கள்? எறும்பு புற்றை தேடுவார்களாம். எறும்பு புற்றை தேடும் பொழுது அந்த எறும்பு சேர்த்து வைத்திருக்குமாம் சிறிய தானியங்களை புற்றிலே சேர்த்து வைத்திருக்கும். அந்த தானியங்களை கொண்டு வந்து அதை புடையெடுத்து சுத்தம் பண்ணி சாப்பிடுவார்களாம். அதுக்கு அடுத்தது எதை செய்வார்கள்? முருங்கை மரத்தை பறிப்பார்களாம். முருங்கை மரத்தில் உள்ள பூவை விட்டு அந்த இலைகளை எல்லாம் எடுத்து வேக வைத்து முருங்கைக்கீரையை சாதம் போல் சாப்பிட்டுருக்கார்கள். அதை போலவே அகத்திக்கீரையும் சாதம் போல் சாப்பிட்டு விட்டுருக்கார்கள். இதுக்கு உதாரணமாக ஒரு நண்பர் டிஜிபி ஹெட் குவார்ட்டரிலே அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் பேர் மிஸ்டர் ஜாக்கிர் ஹுசேன் என்று, நான் முழுமையான பேர் ஜாக்கிர் ஹுசேன். அவர் சொல்லுவார், உலகப்போர் வறட்சி வந்தபோதெல்லாம் என் தோட்டத்திலேயே எங்கள் தாத்தாவும் எங்கள் அப்பாவும் அகத்திக்கீரை படித்து அந்த தெருவெல்லாம் கொடுத்தார்கள். அந்த குடும்பத்திற்கு பேரே அகத்திக்கீரை குடும்பம்னு சொல்லுவாங்களாம். அவ்வளோ முக்கியத்துவம் பெற்றது அகத்திக்கீரை. அந்த அகத்திக்கீரையை ஆங்கிலேயர்களும் வெளிநாட்டவர்களும் அகத்திக்கீரையையும் முருங்கைக்கீரையும் கண்டுபிடித்தார்கள். இவ்வளவு முக்கியமான கீரை இது. தமிழக மக்கள், இந்தியாவுடைய மக்கள் இதை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாள் எதற்காக என்று அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். இந்த கீரை அங்கே எடுத்து செல்லப்பட்டு மாத்திரைகளாக திரும்பி இங்கே வந்து கொண்டு இருக்கிறது. முருங்கைக்கீரை எதுக்கென்றால் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் முருங்கைக்கீரை தேவைப்படுது. சார், ஹைப்பர் டென்ஷன் இருந்தால் தான் நம்ம முருங்கீரை சாப்பிடணுமா? அப்படிங்கிற
தங்கச்சத்து என்பது முருங்கைக்கீரை. குழந்தைகளும் பெரியவர்களும் நடுத்தர மக்களும் எந்த பிரச்சனையும் உடலில் தராத அளவுக்கு நிறுத்தக்கூடிய தன்மை முருங்கைக்கீரைக்கு உண்டு. முருங்கைக்கீரை கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தை வரவே வைக்காது. முருங்கைக்கீரை ரத்த அழுத்த ஓட்டத்தை வரவே வைக்காது. இந்த இன்ஜின் நம்ம சரியாக ஓடணும்னா அதுக்கு சரியான ஒரு தீர்வு முருங்கைக்கீரை. இன்ஜின் உள்ள எத்தனை கிருமிகள் ஓட வேண்டும் என்றால் அகத்திக்கீரை. இந்த முருங்கைக்கீரையும் அகத்திக்கீரையும் ஒரு வீட்டிலே இருக்கிறது என்றால் சுபிட்சம் நிலைத்து நிற்கும். அங்கே பரம்பரை ஆழ்ந்து நிற்கும். நோய்கள் வராது, நோய்கள் தடுக்கப்படும். இது உண்மையான ஒரு விஷயம். இது மக்களுக்கு, மூதாதையர்களுக்கு இது மிக சிறந்த ஒரு விளக்கத்தை அவர்கள் வைத்து கொண்டு இருந்தார்கள். காலகட்டத்தில் மாடர்னைசேஷன், சோசியலைசேஷன் அது இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு உள்ளே போகும் பொழுது, வெளிநாட்டு துறைகளிலே நம் மக்கள்லாம் புகுந்து வேலை செய்யும் பொழுது இவைகளை மறக்கக்கூடிய தன்மை வந்துவிட்டது. அமெரிக்காவில் சென்று எங்கே போய் முருங்கைக்கீரையை பார்ப்பது, இல்லை சவுதி அரேபியாவில் எங்கே சென்று முருங்கைக்கீரையை பார்ப்பது. அங்கே சவுதி அரேபியாவில் சென்ற பொழுது கூட விமான நிலையத்திலிருந்து இறங்கி பார்க்கும் பொழுது நாட்டுடைய மரம், மிக அற்புதமான ஒரு மரம், வேப்ப மரம் தளர்ந்து உயர்ந்து நிறுத்து கொண்டிருக்கிறது. உண்மையாக பார்க்கும் பொழுது அவைகளெல்லாம், இந்த மரங்களெல்லாம் யாரால் வைக்கப்பட்டது? நம் இனத்தரால் வைக்கப்பட்டது, நம் தமிழ்நாட்டு மக்களால் வைக்கப்பட்டது. ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்டும், ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்களும், சிந்தனையாளர்களும் சென்று நம்முடைய லேபர்களை எடுத்துக்கொண்டு சென்று அங்கே மரங்களை நட்டு வைத்தார்கள். இன்னைக்கு சவுதி அரேபியா, UAE, கட்டார், குவைத்து, பஹ்ரைன் என்று நாடுகளில் ஏர்போர்ட்டில் இறங்கும் பொழுதே நம் மரத்தினுடைய அழகிலே நாம் ரசிக்கலாம். ஏன் நம் நாட்டில் அதை நாம் செய்யக்கூடாது? நம் அப்துல் கலாம் கூட மிக அற்புதமாக சொல்லியிருப்பார். மிக நேசமிக்கவர், அவர் கூட டிவைன் லவ் என்று சொல்வார்கள். டிவைன் லவ்வை நாம் எப்பொழுது நம் மனதுக்குள்ளே வைத்துக் கொள்கிறோமோ எல்லாமே நேசமாக மாறிவிடும். முருங்கைக்கீரை மட்டுமல்ல, எந்த சிறிய செடியாக இருந்தாலும் அது நேசமாக மாறிவிடும். அதுதான் உண்மை. அப்போ ஒவ்வொரு கீரையிலும் ஒரு தனித்தன்மை கட்டாயம் இருக்கிறது. அப்பொழுது நம்ம பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்றால் கீரை வகைகளை அவர்களுக்கு ஊட்டி பழக வேண்டும். ஒரு விருந்தாடி வீட்டுக்கு வந்த உடனே முருங்கைக்கீரையில் ஒரு பொரியல், முருங்கைக்கீரையில் ஒரு அடையல், ஸ்நாக்ஸ், முருங்கைக்கீரையில் துவையல் பண்ணி ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு, ஒரு சாதம், ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் அல்லது ஒரு அப்பளம் பொரித்து நீங்கள் போட்டு பாருங்களேன், பரிமாறி பண்ணால் அது ஒரு பெரிய இன்பம். அது அப்பா இதெல்லாம் சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சுன்னுவாங்க இந்த காலகட்டத்துக்கு. கண்டிப்பாக எங்கே சார் இதெல்லாம் கிடைக்குது, டி நகரில் கூட கிடைக்கல அப்படின்வாங்க. ஸ்டில் சம் பீப்புள் ஆர் ரன்னிங் தேர் லைஃப் வித் முருங்கைக்கீரை. சிறிய அளவு இருக்கிற நடுத்தர குடும்பம், லோயர் மிடில் கன்சர்ன் ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க தோட்டத்தில் அவங்க தோட்டம் கூட இருக்காது, ஸ்லம் ஏரியாவில் சின்ன ஒரு மரம் இருக்கும், அது நல்லா வளர்ந்துருக்கும். அந்த முருங்கைக்கீரையெல்லாம் பறித்து கட்டு கட்டி வெஸ்ட் மாம்பலத்தில் விற்பாங்க. ஒரு கீரை கட்டு 10 ரூபான்னுவாங்க. அவங்க ஒரு 20 கட்டு வச்சுருப்பாங்க. அந்த 20 கட்டை விற்றுட்டு 200 எடுத்துகிட்டு போவாங்க. 200 போகும்போது 2 கிலோ அரிசியை வாங்கி, காய்கறிகள் வாங்கி வீட்டுக்கு. இன்றைக்கும் அந்த முருங்கைக்கீரை ஒரு குடும்பத்தை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. இது உண்மை. இது கண்டிப்பாக சார். இப்போ நம்ம இயற்கை மருத்துவம் அப்படி நம்ம பேசும்போது நம்ம இயற்கையாக நமக்கு கிடைக்கிற, நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க, பழம், மரம், வேர், அந்த ஒவ்வொரு விஷயமே, காய்கறி, இது எல்லாம் தான் நம்மளோட இது. இப்போ நம்ம ஒன்னொன்னுத்தையும் இப்போ விரிவாக பார்க்கணும். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில் பொதுவாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து உணவு பழக்க வழக்கங்களை, நல்ல உணவு வகைகளை நம்ம சேர்க்கணுன்ற ஒரு அவசியத்தை வலியுறுத்துக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இதை பேசுகிறோம். இப்போ முதல்ல மரங்கள் பற்றி சொன்னீங்க, அப்புறம் பழங்கள் பற்றி பேசுவோம், அதுக்கப்புறம் தானியங்கள், சிறுதானியங்கள், இதை 3த்தையும் தனியாக பிரிச்சுக்கலாம் சார். இப்போ மரங்கள் பற்றி மட்டும் சொல்லும்போது 2 மரங்களோட முக்கியத்துவம் பற்றி சொல்லியிருக்கீங்க நீங்கள். இப்போ இதை தாண்டி மரங்கள் மூலமா நம்மளுக்கு உணவாகக்கூடியதும் நம்மளுக்கு அதிகப்படியான ஆரோக்கியத்தை தரக்கூடியதும் என்னென்னலாம் சார்? அற்புதமான ஒரு கேள்வி. அடுத்த மரம் மிக அற்புதமான ஒரு வாழை மரம். இந்த வாழை மரத்தில் தன்னை அழித்து கொண்டு வாழ வைக்கக்கூடிய மரம் வாழை மரம். வாழை மரத்தில் கிடைக்கின்ற பூக்கள், தண்டு, அதனுடைய கனி, வாழைக்காயாக இருந்தாலும் சரி, வாழைப்பழமாக இருந்தாலும். இப்பொழுது மஞ்சள் வாழைப்பழத்தை நம்ம எடுத்துப்போம். மிக அற்புதமான ஒரு பழம். மஞ்சள் வாழைப்பழம் விலை குறைவாக தான் இருக்கும். ஆனால் அதனுடைய மகத்துவத்தை உள்ள ஆராய்ந்து நீங்கள் பார்க்கும்பொழுது விலை அதிகமாக விற்கணும். ஆக்சுவலாக நியந்திர பழத்தை விட அதிகமாக விற்கணும். ஆனால் மஞ்சள் வாழைப்பழம் ஜிங்க் என்ற சத்தும் மக்னீசியம் என்ற சத்தும் அதில் தான் இருக்குது. அதனால தான் சுவை கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். அது நீங்கள் மஞ்சள் வாழைத்தை சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா
இல்லை மலை வாழைப்பழத்தை சாப்பிட்டாங்கன்னா, நேந்திரம் பழத்தை சாப்பிட்டாங்கன்னா மலை வாழைப்பழமே சாப்பிடுவாங்க. ஆனால் மஞ்சள் வாழைப்பழத்தை சாப்பிடும் பொழுது அது சுவை சனியாக இருக்கும். அது தனியாக எடுத்துக்காட்டும் அந்த சுவை. நீங்கள் சின்ன பிள்ளைங்க கூட பார்த்தீங்கன்னா மஞ்சள் வாழைப்பழம்னு சொல்லிவிடுவாங்க. மக்னீசியம் என்ற சத்து அதில் தான், இருதயத்துக்கு வேண்டிய என்ற சத்து, மக்னீசியம் என்ற சத்து அதில் இருக்கிறது. ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை அதில் இருக்கு. வாழைப்பழத்துக்கு கூட தேங்காயை சேர்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க. தென்னை மரத்துலேருந்து ஒரு தேங்காயை எடுத்து சேர்த்துட்டிங்க, அரை மூடி தேங்காய், 2 மஞ்சள் வாழைப்பழம். இதை வந்து கேன்சர் பேஷண்ட், கர்ப்பப்பை கேன்சர் இல்லை எந்த உறுப்பில் கேன்சர் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே அதை எடுத்து சாப்பிடும் பொழுது முற்றிலுமாக கேன்சர் குணமாயிடும். இது உண்மையான ஒரு விஷயம் கூட. இதை வந்து நம்ம சாதாரணமாக சொல்லும் பொழுது தர்ம சிந்தனை எங்கே இருக்கிறதோ அங்கே தயவும், அங்கே பாசமும், அங்கே டிவைன் லவ்வும் கட்டாயம் இருக்கும், தெய்வீக அன்பு கட்டாயம் இருக்கணும். அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே யாருக்காவது அந்த வியாதி வந்திருக்குன்னு சொல்லும் பொழுது டிராஃபிக்கிலோட பார்க்கும்பொழுது இதை சாப்பிடுங்க சரியாயிடுன்னு சொல்லிடலாம். என்னங்க பையனுக்கு இது மாதிரிங்க, முருங்கை 2 பறித்து கஞ்சி தண்ணி வச்சு சாப்பிடுங்க சரியாது. அந்த விஷயத்தை நம்ம எடுத்து தர்மத்தை சொல்லலாம். தர்மத்தை சொல்வதற்கு எந்த தடையும் எப்பொழுதும் யாருக்கும் இருக்கக்கூடாது. அது உள்ளே வச்சிருக்கக்கூடாது. அது பணமாக்கிறதுக்காக இறைவன் படைக்கப்படலை. அது பணமாக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் தர்மத்தை எடுத்து மக்களை வாழ வைக்கவே இவைகள் வந்திருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொண்டால் நம்மையும் வாழ வைக்கும், நம் குடும்பத்தையும் வாழ வைக்கும், சமுதாயத்தையும் வாழ வைக்கும். அதுதான் உண்மையும் கூட. அந்த வாழை மரத்தில் இருக்கிற அடுத்தது வாழைத்தண்டு. அந்த வாழைத்தண்டு 5 நாளைக்கு ஒரு முறை அல்லது 1 மாதத்துக்கு ஒரு முறை அது சாப்பிடும் பொழுது கிட்னியில் இருக்கிற அத்தனை அடைப்புகளையும் எடுத்து விடும். அது கிட்னியை அழகாக சுத்தப்படுத்தும். வாழைப்பூவும் அது போல தான். வாழைப்பூலேருந்து எடுத்து நம்ம எல்லாருமே வாழைப்பூலேருந்து பாரம்பரியமாக அதில் வாழைப்பூவில் வடை சுட்டு சாப்பிடுவாங்க, வாழைப்பூவில் கூட்டு செய்வாங்க, வாழைப்பூவில் பொரியல் செய்வாங்க. காரம் கொஞ்சோண்டு மிளகும் ஜீரகம் லைட்டாக போட்டு அதில் ரோஸ்ட் பண்ணி நிறையா கொதிக்க வைக்காமல் அதுலேருந்து சாரை தனியாக எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த பொரியலை சாப்பிடும் பொழுது உடல் சுத்தமாகிறது. நார் சத்துக்களை எப்பொழுது நாம் வாழை மரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக நாம் அனுப்புகிறோமோ வயிறு சுத்தமாகிறது. இந்த செரிமானத்தன்மையுடைய இந்த உடம்பு ஒரு கோவில். வாயிலிருந்து செரிமானத்தன்மை உள்ள முடிவு வரையிலும் இருக்கிறது மிக அற்புதமான ஒரு கோவில். இந்த கோயிலை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமை. நாம் இதை காப்பாற்றாமல் எதையோ சாப்பிட்டு கொண்டு எதையோ பிள்ளைகளுக்கு ஊட்டி கொண்டு இருக்கிறோம். நாம் பானங்களை கொடுப்பதை விட, பெரிய பெரிய கம்பெனியுடைய பவுடர்களை கொடுப்பதை விட பிள்ளைகளுக்கு இந்த சிறிய கீரைகளை எப்படியெல்லாம் செய்து தரலாம் என்று ஒரு தாய்மார்களோ பெரியவர்களோ யோசித்து கொடுத்தால் நிச்சயமாக பிள்ளைகள் அறிவாளியாக வளர்வார்கள். இது உண்மையும் கூட. இன்று வரையிலும் என் வீட்டிலே நான் கீரையை தான் அதிகமாக வாங்கி கொடுப்பேன். என் மனைவி கூட அதை பால்மாராக எடுப்பார்கள். நேரமாகிறது தெரியும், பள்ளிக்கு செல்ல வேண்டும், இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு தனியாக பிரித்து வைத்து அதிலிருந்து சாறை எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். அதிலிருந்து பருப்பை சேர்த்து பூண்டை சேர்த்து கீரைகள் கொடு சுட எழுதும். அதை நாம் சாப்பிடும் பொழுது மிக அற்புதமான ஒரு உணர்வு வரும். விருந்தோம்பலிலே முக்கியமானது ஒன்று கீரை. அடுத்தது வாழை மரம், வாழைப்பழம், வாழைப்பூ, வாழைத்தண்டு. இப்போ நம்ம அந்த காய்கனிகளை பற்றி பேசலாம் சார். நம்ம வந்து ஒரு வேளைக்கும் சில நேரத்தில் இதை காலையில் சாப்பிடலாம், இதை மத்தியானம், இதை இரவு, இப்படி நம்ம பிரிச்சுக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? பொதுவாக ஒரு மனிதனுக்கு வந்து உணவே வேண்டாம், நம்ம தானியங்கள் காய்கனிகளே வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கோம். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பழங்களாலையும் காய்களாலையும் நம்ம நிரப்ப போகிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு உணவு என்ன சார்? அருமையாக சொன்னீங்க. காலையில் நீங்கள் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம், மிக அற்புதமான ஒரு விஷயம். அதில் வந்து அரிசியை கொஞ்சம் சேர்த்துப்போம். அது எப்படின்னா அவல்ன்றது பார்த்திங்கன்னா சிகப்பு அவல்னு ஒன்று இருக்கும், அருமையான ஒரு அவல். அதில் சரியான தண்ணி விட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுட்டிங்கன்னா அது ரெடி ஆகிடும். அது கூட ஒரு தேங்காயை திருவி மேலே போட்டுட்டு, காஞ்ச திராட்சையை கொஞ்சம் மேலே போட்டுட்டு, அடுத்தது வந்து உங்களுக்கு தேவைன்னா முந்திரியை போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு முந்திரியை போட்டு அது கூட வெல்லம் அல்லது பனை வெல்லம். வெல்லம்னா அது வந்து ப்ளீச் பண்ண வெல்லம் கிடையாது, கருப்பாக இருக்கும் வெல்லமே. பனை வெல்லம் போல் கருப்பாக இருக்கும் வெல்லம். அப்படியே நேச்சுரான பாகு காய்ச்சி வச்சுருப்பாங்க. அந்த வெல்லத்தை எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கழித்து அது பார்த்திங்கன்னா அமிர்தம். அந்த அவல் மிக மிக அமிர்தமாக இருக்குது. அது பிள்ளைகளுக்கோ அல்லது பெரியவர்களுக்கோ அல்லது வேலை ஸ்தலையில் செல்லுகின்ற
மக்களுக்கோ அல்லது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களுக்கோ அதை கொடுக்கும் பொழுது மிக அற்புதமான அமிர்தமாக இருக்கும். அது எத்தனை நபர்கள் செய்து சாப்பிடுவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையாக அவைகளெல்லாம் நமக்காக படைக்கப்பட்டன. நாம் நினைப்போம் அவுள் சாப்பிட்றதுன்னா பிள்ளையார் சக்தி வந்தால் தான் அவுள் சாப்பிடணுமா, ஆயுத பூஜை வந்தால் தான் அவுள் சாப்பிடணுமா? உண்மையாகவே நம்ம பாரம்பரியத்தில் நம்மளுடைய சித்தர்கள் எல்லாம் ஒவ்வொரு விழாக்களிலும் ஒவ்வொரு உணவையும் ஒவ்வொரு பழத்தையும் சாப்பிடுவதற்காகவே தயாரிக்கப்பட்டது. கரும்பு சாப்பிடுவதற்கு ஒரு விழாவை கொண்டாடினார்கள், அரிசி சாப்பிடுவதற்கு ஒரு விழாவை கொண்டாடுகிறார்கள், பலகாரத்தை சாப்பிடுவதற்காக ஒரு விழாவை கொண்டாடுகிறார். இப்படித்தான் நம்மளுடைய கலாச்சாரங்களும் குணாதிசயம் அதிலே அமைந்திருக்கின்றது. இது உண்மையும் கூட. நாம் உண்மையிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தமிழ் சமுதாயத்திலே அற்புதமான ஒரு விஷயம், எல்லா பொருள்களும் எல்லா கனிகளும் எல்லா கீரை வகைகளும் தமிழ்நாட்டில் கிடைக்கின்றன. அதுதான் பெரிய பாக்கியம் நமக்கு. வேறு எதுக்கு நம்ம எந்த நாட்டுக்கு நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம தோட்டத்தில் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பூமியில் ஒரு வாழை மரத்தை நடுறீங்க, பக்கத்திலே தென்னை மரத்தை நடுறீங்க, பக்கத்திலே கொய்யா மரத்தை நடுறீங்க, பக்கத்திலே முருங்கை மரத்தை நடுறீங்க. மூணுமே ஒரு ஜான் இடத்துல வரீங்க. இவைகளை எல்லாம் எங்கிருந்து சத்து எடுக்கின்றன? பூமியிலிருந்து தான் எடுக்கின்றன. அயன், ஜிங்க், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மக்னீசியம், இன்னொரு விஷயம் மெர்க்குரி என்ற சத்து கூட பூமியிலிருந்து தான் வருது. இவைகள் எல்லாமே தாவரத்தின் மூலமாக கனியாகும் செடியாகும் சென்று அடைந்து அவைகள் மனிதனுக்கு இந்த சத்துக்கள் தேவையெல்லாம் என்று இறைவன் நினைத்து படைக்கப்பட்ட உணவுகளை நாம் சாப்பிடும் பொழுது நம் இருதயத்துக்கு தேவையான, நம் இன்ஜினுக்கு தேவையான மக்னீசியம், ஜிங்கும், பாஸ்பரஸும், மெர்க்குரியும் கிடைக்கிறது. அடுத்த உணவு என்னன்னா மத்தியான உணவுக்கு நாம் சொல்கிறோம். மத்தியான உணவுக்கு என்ன செய்றீங்கன்னா 3 வகையான பழங்கள், 3 வகையான பழங்கள். ஒன்று பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம், ஒன்று மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பலாப்பழத்தை அந்த சீசனில் என்னென்ன கிடைக்கிறதோ அந்த பழத்தை 3 பழத்தை எடுத்துக்கலாம். அடுத்தது கூட என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வெள்ளரி பிரிஞ்ச சாலட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது முள்ளங்கியில் வரக்கூடிய ஒரு இலை இருக்கும், நீட்டாக இருக்கும் அந்த இலை, நல்லா அது சாதாரணமாக பார்க்கும்போது அதை என்ன செய்து உப்பில் போட்டு நல்லா அலசி வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மொத்தம் 3 பழங்கள், ஒரு வெள்ளரி பிஞ்சு, அடுத்தது ஒரு கீரை. அந்த என்ன கீரைனா முள்ளங்கியில் இருக்கிற கீரை. அடுத்ததுக்கு நம்ம கூட இன்னொரு பழம் கூட நம்ம அடிஷ்னலாக ஏதாவது சேர்த்துக்கலாம். என்ன பழத்தை சேர்த்துக்கலாம்? மிக அற்புதமான ஒரு பழம் லஞ்சுக்கு, போமக்ரேனட், மாதுளம்பழம். அந்த மாதுளம்பழத்தை நல்லா அரிசி மாதிரி நல்லா உதித்து சுண்டல் மாதிரி இது வச்சுக்கலாம். மாதுளம்பழம், பேரிச்சம்பழம், பலாப்பழம், மாம்பழம், வெள்ளரி பழம், வெள்ளரி பிஞ்சோடு இருக்குது ஒரு இலை. இதில் எல்லா சத்துக்களும் இதில் நிறைந்திருக்கு. ஒவ்வொரு பழத்தையும் நீங்கள் சாப்பிடும்போது நிறைவாயிடும். உங்களுக்கு இதை விட சிறந்த ஒரு மதிய உணவு கிடைக்குமா அப்படின்றது. பலா, வாழை காலையில் சாப்பிட்டுட்டோம், மத்தியானத்துக்கு நம்ம இதை 3த்தையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை சார் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இல்லை, நான் என்ன தான் செய்கிறது அப்படின்னும் பொழுது நம்ம மத்தியானத்தில் இந்த கார அரிசி இருக்குது இல்லையா, பெரிய பெரிய கார அரிசி இருக்கும், கேரளா பீப்புளெலாம் அதை சாப்பிடுவாங்க. அதை கொஞ்சம்னா சேர்த்துக்கலாம். சாதம் சாப்பிட்ட மாதிரியே இல்லை சார் எனக்கு மத்தியானத்தில், கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும் அந்த அரிசி, அதை நல்லா உப்பு போட்டு நல்லா வடித்து கொஞ்சோண்டு ஒரு கப்பு மட்டும் வச்சுக்கிட்டு இதை சைடில் எல்லாத்தையும் சாப்பிட்டு, அப்போ முழுமை பெறது இயற்கை உணவு ஃபுல்லாக சாப்பிடும் பொழுது முழுமைப்படுது. மதிய உணவு ஆகிடுச்சு. சரி, ஸ்நாக்ஸுக்கு நான் என்ன செய்யறது? மதியானம் சாப்பிட்டாச்சு, பசங்க ஸ்கூல்லேருந்து வராங்க, இல்லை வீட்டுக்கார் வராரு, 5 மணிக்கு முடிச்சுட்டு வராரு, அவருக்கு நாம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அற்புதமான ஒரு உணவு திணையை பற்றி நம்ம படிச்சிருப்போம். கம்பு, கேழ்வரகு, வரகரிசி, இந்த 4த்தையும் எடுத்து மில்லட்ஸ் இல்லை ஏதாவது ஒன்றுத்தை எடுத்து ஒரு கேழ்வரகை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த கேழ்வரகுகளை எடுத்துக்கிட்டு அது சாதாரண ஒரு வாணலில் லைட்டாக வதக்கிறோமே, சூடுபடுத்திக்கணும் லைட்டாக. அது பச்சை நிறத்தில் இருக்கும், அது கொஞ்சம் வாசமாக இருக்கும், பச்சை நிறம் குறையணுன்றதுக்காக வறுத்து எடுத்துகிட்டு வெல்லத்தை கொஞ்சம் எடுத்துக்கிறோம், அதில் நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறோம். இது 3த்தையும் போட்டு நல்லா பிசைகிறோம். நல்லா 3த்தையும் போட்டு பிசைஞ்ச உடனே கொஞ்சம் ஈரத்தன்மை வரும். அது உருண்டையாக பிடிச்சி வச்சுங்க, சின்ன சின்ன உருண்டையாக. அப்படி இல்லைன்னா கம்பு, அதே போலவே கம்பை லைட்டாக வறுத்து அரைச்சி அதில் வெல்லத்தை கலந்து கொஞ்சம் காஞ்ச திராட்சையை வச்சு
பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ரவா லட்டு செய்வோம் இல்லையா, ஆமாம், அந்த ஒரே ஸ்டைலில் இதை நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். ஏன் சொல்ல வரேனுங்கன்னா, ஈவினிங் ஹவர்ஸில் எல்லோரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு காஃபியும் அதுவும் சாப்பிடலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு இதில் செய்யப்பட்ட இந்த உருண்டைகளை நாம் எடுக்கும் பொழுது ப்ளஸ் ஒரு இஞ்சியோ அல்லது சுக்கு போட்ட ஒரு வெல்லம் கலந்த சுடுநீரோ, அதான் சொல்லுவாங்க மாலையில் என்ன சொல்லுவாங்க, காலையில் இஞ்சி, மாலையில் கடுக்காய், நடுப்பகல் சுக்கு என்று சொல்வார்கள். நடுப்பகல் சுக்கு பதிலாக இந்த 4 மணிக்கு இந்த சுக்கு போட்ட ஒரு வெல்லம் கலந்த ஒரு டீயை குடித்து இந்த உருண்டைகளை சாப்பிடும் பொழுது எப்படி மிக அற்புதமாக இருக்கும். இந்த 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 நிலையிலே நாம் பிள்ளைகளை கொண்டு செல்லும் பொழுது நிச்சயமாக அறிவுபூர்வமாகவும் ஞானத்தின் சிந்தனையாகவும் வருவார்கள். இரவு நேரங்கள் சார் காலையில் சொல்லிட்டீங்க, மதியானம் சொல்லிட்டீங்க, இந்த மாலை நேரத்திலையும் சாப்பிட சொல்லுங்கள், ராத்திரிக்கு என்ன தான் சாப்பிட்றது அது சொல்லுங்களேன் தயவு செய்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல் திணையில் இருக்கின்ற திணையோ அல்லது வரகையோ எடுத்துங்க, ஒரு பிடி எடுத்துங்க, கொஞ்சம் அதை போட்டு சுடத்தண்ணில் போட்டு கொதிக்க வைங்க, அது சாதம் மாதிரியே கொதிக்க வைங்க. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். அந்த சாதத்தை தனியாக எடுத்துங்க, அந்த தண்ணியை தனியாக வச்சுங்க. அந்த தண்ணீரை கொஞ்சம் மிளகு ஜீரகம் போட்டு ரசமாக மாற்றிங்க. வரகு இந்த நீரை எப்பயுமே நம்ம அரிசி நீரை சாப்பிட்டு பழக்கம். இங்கே கேரளாவில் இருக்கவங்களாம் அரிசி நீரை தனியாக வச்சுட்டு கஞ்சி வெள்ளம் என்று சொல்லுவார்கள் அவர்கள். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோவா அது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த வரகு அரிசியை தனியாக எடுத்து வச்சு அதில் ரசம் செஞ்சுக்கலாம். தனியாக ரசம் செஞ்சு வச்சுட்டு அரிசி எடுத்து வச்சுட்டு தயிர் அந்த தயிரை வந்து தயிராக எடுத்துக்கூடாது. எப்பயுமே வந்து தயிரை எடுக்கும் பொழுது நீர்மோராக எடுத்துக்கணும். ஒரு தயிரிலிருந்து ஒரு அரை கிண்ணத்தை எடுத்து அதை 200 ml தண்ணீரை ஊற்றி மோராக மாற்றி மறுபடியும் அது 200 ml தண்ணீர் நீர்மோராக மாற்ற வேண்டும். எப்பொழுதும் எந்த பொருளையும் நாம் சாப்பிடும் பொழுது நீர் விட்டு அதிகமாக சாப்பிட்டால் செரிமானம் சுலபமாக இருக்கும். அது வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த ஹீலிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் கூட நான் எளிமையாக சொல்லுகிறேன். அந்த இரவு வேளையில் கூட மார்னிங் வேலையிலையோ அல்லது மத்தியான வேலையிலையோ ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து 2 லிட்டர் தண்ணியில் கலந்து கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதும் ஒரு எலுமிச்சம்பழத்தை ஒரு கிளாஸ் இருக்கிற அந்த நீரில் கலந்து அதில் சர்க்கரையோ ஏதோ போட்டு கலந்து சாப்பிடும். நான் என்ன சொல்கிறேன் என்றால் 2 லிட்டர் தண்ணீரில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கலந்து கொண்டு அதில் வெள்ளத்தை போட்டு வைத்துக்கொண்டு அல்லது துளசி கூட நீங்கள் போட்டு வச்சு நல்லா கலந்து வச்சுங்க. ஒரு நாள் முழுக்க நீர் சாப்பிட வேண்டும் என்றால் அந்த நீரை பருகுங்கள். வைட்டமின் சி எப்பொழுது வைட்டமின் சி டைலூட்டாக மாறுகிறதோ ஹீலிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப ஃபேட்டாக இருக்கும் கூட சாப்பிடும் பொழுது கூட உள்ளே இருக்கிற தேவையில்லாத ஃபேட்லாம் வெளியே. நாம் என்ன நினைக்கிறோம், லெமன் ஜூஸை வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடும். வெறும் வயிற்றில் லெமன் ஜூஸ் சாப்பிடக்கூடாது. மார்னிங் ஏஞ்சி லெமன் ஜூஸ் மார்னிங்லேயும் சாப்பிடக்கூடாது. அது சாப்பிடவே கூடாது. வாட்டர் ஒன்றா குடிக்கலாமே தவிர வைட்டமின் சியை நம்ம சேர்த்து குடிக்கவே கூடாது. இப்போது இந்த இரவு உணவுக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். நீர்மோர் கலந்து இந்த வரகரிசியோடு வெங்காயம், பச்சை வெங்காயம் தொட்டுக்கொண்டோ அல்லது வெங்காயத்தை சாதாரண அளவு வதக்கி கொண்டோ சாப்பிட்டால் மிக அற்புதமான உறக்கம் கிடைக்கும். மிக கான்ஸ்டிபேஷன் எந்த பிரச்சனை கூட வராது. பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இதை நாம் கொடுக்கும் பொழுது ஒரு நாளுடைய தீர்வு அருமையாக இருக்கும். இன்னொரு விஷயம் நான் அருமையாக சொல்லுகிறேன். தேவையில்லாத அழுக்குகள்லாம் வெளிக்கொண்டு வரப்படும். இந்த உணவு முறைவை காலையில், மத்தியானம், மாலையில், இரவு வேளையில் இவைகளை பிரித்து சாப்பிடும் பொழுது தேவையில்லாத அழுக்குகளெல்லாம் வெளிக்கொண்டு வரப்படும். இதுதான் உண்மையும் கூட. இந்த தானியத்தில் எக்ஸ்பெஷலாக நம்ம சிறுதானியங்களை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது இப்போ சிறுதானியங்கள் எல்லாம் அதுதான் சார் கேட்கணும். வந்து இப்போ நம்ம 3 விதமான சாப்பாடு முறை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். தானியங்களோட முக்கியத்துவம் இப்போ நம்ம இந்த காலை நிகழ்ச்சியில் கூட மில்லட்ஸை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த உணவுன்னு சொல்ல வரும்போது அந்த சிறுதானியங்களுக்கு சொல்லும்போது சின்ன குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான எல்லா விதமான சத்துக்களும் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த உணவுக்கு
இடைவேளையாவோ இல்லை உணவேவாவோ தானியங்களை நம்ம எப்படி உட்கொள்ளணும் சார்? தானியங்களை பல விதமாக நம்ம செய்து சாப்பிடலாம். இப்போ நம்ம வந்து அரிசியில் பொங்கல் செய்கிறோம், அரிசியில் தோசை செய்கிறோம், அரிசியில் உப்புமா செய்கிறோம். ஏன் சிறுதானியங்களை செய்யக்கூடாது? நிச்சயமாக வரகரிசியிலே நாம் பொங்கலை செய்யலாம், சக்கரை பொங்கலை செய்யலாம், பாயாசத்தை செய்யலாம், அதிலே தோசையை செய்யலாம். தானிய தோசை, சிறுதானிய தோசையை அருமையாக இருக்கும் தோசை. அதெல்லாம் விட்டு பழக்கும்போது இப்பொழுது கூட நம்ம அரசு துறையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் எம்எஸ்எம்இ மூலமாக மில்லட்ஸ்க்காக தனியாக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், எஸ்பெஷலி லேடிஸ்க்கு நிறைய வந்து கலந்துப்பாங்க. அதில் ஒரு 70-75 நபர்கள் வந்து கலந்துப்பாங்க. அந்தந்த முறைகளை தெரிஞ்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அற்புதமான ஒரு விஷயம், நம் பிள்ளைகளுக்கு திணை என்றால் என்னன்னு கூட தெரியாது, கம்பு என்றால் என்னென்று கூட தெரியாது. இன்னும் நம்ம இன்னும் நிறைய பேர் சிட்டியில் வளர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு கிராமத்தில் வளர்ந்தவங்களுக்கு ஓரளவுக்கு அதெல்லாம் தெரியும். ஆனால் சென்னை மாநகரங்களே வளரும் பொழுது, இல்லை வெளிநாடுகளே இருக்கும், இல்லை தமிழர்கள் இருக்கும் பொழுது திணை என்றால் என்ன கூட தெரியாது, வரகு என்றால் என்ன கூட தெரியாது, கேழ்வரகு என்றால் பார்த்துருக்க வாய்ப்புண்டு. அடுத்தது வந்து புல்லரிசி என்றால் கூட என்னன்னு தெரியாது. அதுபோல் நாம் ஒன்று வாழ்ந்துக்கணும் இந்த காலம். ஆனால் இப்போ இருக்கிற இந்த காலகட்டம், இதற்காக விழிப்புணர்வுகள் இறைவன் எல்லோர் மூலமாக கொடுத்தணும், எஸ்பெஷலாக மீடியாக்கள் மூலமாக அதிகமாக வந்து கொண்டு இருக்கு. அதற்காக நாம் மிகவும் நன்றி கடமைப்பட்டுள்ளோம் மீடியாக்களுக்கு. அவர்கள்தான் இதை வந்து சமுதாயத்துக்கு அழகாக எடுத்து சொல்லி, நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுதுதான் எனக்கு சிந்தனையே வருகிறது, இல்லை என்றால் என் சிந்தனை வேலை செய்யாது. இதன் மூலமாக சமுதாய அக்கறை உடையவர்கள் அவர்கள் எடுத்துக்கொண்டு தன் பாரம்பரியங்களையும் தம் பிள்ளைகளையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? கண்டிப்பாக சார். நம்ம இயற்கை மருத்துவம் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்து, மருத்துவம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம உணவுலேயே வந்து பலவிதமான நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அப்படி தீரும்போது அதுக்கு மருந்துன்ற ஒரு விஷயம் தனியாக தேவையில்லைன்னு நீங்கள் சொல்ல வர்றது புரிஞ்சிச்சு. நிறைய நம்ம இன்றைக்கி மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். உணவு பழக்க வழக்கங்களுக்கும் இயற்கைக்கும் அப்பாற்பட்டு ரொம்ப தூரமாக நம்ம போயிட்டோம். திருப்பி நம்ம இயற்கையோடு திரும்பி வரும்போது எல்லா வியாதிகளும் போயிடும் அப்படிங்கிறதே ஒரு நல்ல செய்தி. ஒரு காலகட்டத்திலையும் என்ன மாதிரியான பழங்களை சாப்பிடணும், காய்கறி சாப்பிடணும், தானியங்கள் ஒன்னொன்னுத்திலையும் என்ன சத்துக்கள் இருக்கு, இதோட அவசியம் என்ன, முக்கியத்துவம் என்னன்னு பல கருத்துக்களை எங்களோட நீங்க பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.